வரக்கூடிய ஜூன் 27ஆம் தேதி மகாராஷ்டிரா சட்டமன்றம் என்பது கூட இருக்கு. ஜூன் 28ஆம் தேதி அங்கே பட்ஜெட் என்பது தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் பிஏசி மீட்டிங் நடைபெறும். அதாவது பிஸ்னஸ் அட்வைசரி கவுன்சில் அப்படின்ற மீட்டிங் என்பது மகாராஷ்டிரா நடைபெறும். இந்த மீட்டிங்கில் ஏக்நாத் சிண்டேலேருந்து ஃபட்னாவிஸ்லேருந்து எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. ஆனால் துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அஜித் பவாரோ அல்லது அவரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய 8 என்சிபி அமைச்சர்களோ யாருமே கலந்து கொள்ளவே இல்லை. ஒரு துணை முதலமைச்சர் இல்லாமையே பட்ஜெட் குறித்த மீட்டிங் என்பது மகாராஷ்டிரா நடந்திருப்பது மிகப்பெரிய சலசலப்பை உருவாக்கி இருக்கு. அதற்கான மெயின் காரணம் என்ன தெரியுமா? அதாவது அஜித் பவார் தன்னுடைய மனைவியை ராஜ்யசபா தேர்தலில் நிப்பாட்டுவதற்கு வேட்பாளராக அறிவிச்சிட்டாரு. இந்த வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய போகும்போது ஏக்நாத் சிண்டே தரப்பில் இருந்தோ பாஜக தரப்பில் இருந்தோ யாருமே கூட போகவே இல்லை. இவங்க மட்டும்தான் தனியாக போய் ராஜ்யசபாவுடைய நாமினேஷனை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தன்னை இப்படி புறக்கணித்தனால தான் பிஏசி மீட்டிங்கை அஜித் பவாரும் அவருடைய அமைச்சர்களும் இன்னைக்கு புறக்கணிச்சிருக்கிறாங்க. அஜித் பவாரும் ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் ஒன்றா தானே இருந்தாங்க. ஏன் இந்த பிளவு திடீர்னு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அஜித் பவாரை சீண்டக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டிருக்கு. ஆர்எஸ்எஸ் உடைய முக்கியமான பத்திரிகையான ஆர்கனைசர், இந்த ஆர்கனைசரில் ஒரு ஆர்டிக்கிள் வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கிள் எழுதினது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரத்தன் சர்தா அப்படின்ற ஒரு மூத்த ஆர்எஸ்எஸ் உறுப்பினர் தான் இந்த கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அதில் அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? மகாராஷ்டிராவில் தேவையில்லாமல் அஜித் பவாரை சேர்த்துக்கிட்டீங்க. அஜித் பவாரை சேர்த்ததுனால தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவில் மிகப்பெரிய தோல்வியை பாஜக பெற்றிருக்கு. ஏற்கனவே உங்களுக்கு ஏக்நாத் சிண்டேவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சு பெரும்பான்மை என்பது உங்களுக்கு கிடைச்சிருக்குல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் அஜித் பவாரை நீங்கள் சேர்த்தீங்க? அஜித் பவாரும் சரத் பவாரும் சண்டை போட்டுக்குருவாங்க. 2-3 வருஷத்துக்கு அந்த சண்டை நடந்துருச்சு அப்படின்னா என்சிபி கட்சி தன்னுடைய வலிமையை தன்னால் இழந்திருக்கும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அஜித் பவாருக்கு நீங்கள் இடம் கொடுத்ததுனால இன்னைக்கு பாஜக தனிப்பெரும் கட்சியாக இருந்தது 10-11 போயிருச்சு. காங்கிரஸோடைய தத்துவத்திற்கு காங்கிரஸுடைய கொள்கைக்கு எதிராக போராடிய பாஜகவுடைய மனதில் இது மிகப்பெரிய காயத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த கட்டுரையில் தோல்விக்கான காரணம் என்பது அஜித் பவார் தான் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. இதை கேட்ட என்சிபி கட்சியுடைய முக்கியமான தலைவரான சகன் புஜ்பால் இவர் ஒரு தரமான பதிலடியை ஆர்எஸ்எஸ் கொடுத்துருக்கிறாரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி காங்கிரஸ் தத்துவத்திற்கு எதிராக பாஜக போராடுது, அந்த கொள்கை கொண்ட தொண்டர்களுக்கெல்லாம் காயம் ஏற்படுச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்புறம் ஏங்க பாஜக அசோக் சவானை காங்கிரஸ் கட்சியிலேருந்து சேர்த்துச்சு? அப்புறம் ஏங்க அவரை ராஜ்யசபா உறுப்பினராகச்சு? இவ்வளவு ஏன் ஏக்நாத் சிண்டே அவரு கூட காங்கிரஸை சேர்ந்த மிலிந்த் தியோரா அவரை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கிட்டு ராஜ்யசபா உறுப்பினர் ஆகினாங்களே, அப்போ மட்டும் காங்கிரஸுடைய தத்துவத்தை பாஜகவினர் ஏற்றுக்கொண்டாங்களா? சரி, மகாராஷ்டிராவில் தோற்று போனதுக்கு அஜித் பவாரை சொல்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்தில் பாஜக தோற்று போச்சே, அப்போ உத்தரப்பிரதேசத்தில் தோற்றதுக்கும் அஜித் பவார் தான் சொல்லுவீங்களா? மற்ற மாநிலங்கள்லாம் பாஜக தோற்று போச்சே, அப்போ அந்த மற்ற மாநிலங்கள்லையும் தோற்றதுக்கு காரணம் அஜித் பவார் தான் சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி தக்க பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. இவர் மட்டும் கிடையாது, என்சிபியுடைய யூத் விங் தலைவரான சூரஜ் சவான் ஆர்எஸ்எஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பாஜக வெற்றி பெற்றா அவங்க கிரெடிட் எடுத்துக்கிடுவாங்க, தோத்து போனால் மட்டும் அஜித் பவார் காரணமா, ஆர்எஸ்எஸ்க்கு இறுதி எச்சரிக்கை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரும் தன்னுடைய பதிலடியை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இதில் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சமீபத்தில் மோடி அமைச்சரவையில் பிரஃபுல் பட்டேலுக்கு அமைச்சர் பதவி கொடுங்கன்னு சொல்லி அஜித் பவார் கேட்டார். அந்த பிரஃபுல் பட்டேல் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எதுவுமே சொல்லவே இல்லை. அதே போல் என்சிபியுடைய இப்போ தலைவராக இருக்கக்கூடிய சுனில் தர்கரே இவருமே ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை. 2 பேருமே என்ன சொல்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அந்த பத்திரிகையில் எழுதுறது அவங்களுடைய சொந்த கருத்து, இது பாஜக கூட்டணியில் எந்த சலசலப்பையும் ஏற்படுத்தாது, இந்த பிஜேபி கூட்டணி என்பது தொடர தான் செய்யும் அப்படின்னு சொல்லி தங்களுடைய தலைவரான அஜித் பவாரை மோசமாக பேசியும் கூட எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் இங்கே இருப்பது அஜித் பவாருக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அஜித் பவாரை வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் கார்னர் பண்ணலை, பாஜகவுக்கும் மோடிக்கும் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வரும். அந்த சப்ஜெக்ட் வேற யாரும் இல்லை, அண்ணா ஹசாரே தான். இந்த அண்ணா ஹசாரே என்ன பண்ணியிருக்கிறாரு, மகாராஷ்டிராவில் கூட்டுறவு வங்கி ஊழல் அப்படின்ற ஒரு ஊழல் இருந்துச்சு. இதற்கான பேஸ் பார்த்தீங்கன்னா அஜித் பவார் தான். அஜித் பவார் மேலே அந்த ஊழல் வழக்கை போலீஸ் சமீபத்தில் இழுத்து மூடினாங்க. அதாவது பாஜக கூட்டணியில் இவர் போனோடனே இவருக்கு மேலே இந்த எல்லா கேஸையுமே இழுத்து மூடியது இந்த பாஜக. இப்படி போலீஸ் அந்த வழக்கை இழுத்து மூடியதற்கு எதிராக நான் வழக்கு தொடர போகிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணா ஹசாரே இப்போ அஜித் பவாருக்கு எதிராக குதிச்சிருக்கிறார். அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, அஜித் பவார்
பவாருக்கு எதிராக ஆர்எஸ்எஸ் தன்னுடைய பத்திரிகையில் கட்டுரை எழுதுறாங்க. அஜித் பவாருக்கு எதிராக மோடியோட கைக்கூலியான அண்ணா ஹசாரே இறங்கி நான் வந்து அதில் ஒரு வழக்கு போட போறேன்றாரு. அப்போ எல்லா பக்கத்தில் இருந்தும் அஜித் பவாருக்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய வேளையில் இந்த பாஜக ஈடுபட்டுக்கிட்டு வருதோ அப்படின்ற சந்தேகம் வருது. ஏன்னா அஜித் பவாருக்கு இப்படியான நிலைமை வந்து கொண்டு இருக்கும்போது பாஜக தரப்புலேருந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே கொடுக்கல. ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே அவங்க கொடுக்கவே இல்லை. இதனால அஜித் பவார் கொந்தளிச்சு போயிருக்கிறாரு. எப்படி இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் ஒருவேளை அஜித் பவார் மீண்டும் சரத்பவார் கிட்ட போய் இணைஞ்சிட்டாரு அப்படின்னா இந்த பாஜக கூட்டணி என்பது மிகப்பெரிய அடி வாங்குவாங்க அப்படின்றதுல மாற்று கருத்தே இல்லை. அது மட்டும் கிடையாது, இந்த கூட்டணியில் இவங்க பல்வேறு குழப்பங்களை பண்ணியிருப்பாங்க தெரியுமா, அதை எல்லாத்தையும் அஜித் பவார் ஒப்புதல் வாக்கு மூலமாக கண்டிப்பாக வெளியிட தான் போறாரு. அதற்கான முதல் படி தான் இந்த பிஎஸ்சி மீட்டிங்குடைய புறக்கணிப்பு அப்படின்னே சொல்லலாம். சரி, அஜித் பவாரோட கதை இப்படியா? ஏக்நாத் சிண்டேவுக்கு அவங்களுடைய எம்எல்ஏக்களே ஒரு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது உத்தவ் தாக்கரேட்ட இருந்து ஏக்நாத் சிண்டே ஜூன் 2022 வந்து விலகி வரும்போது அப்போ ஒரு கேபினட் எக்ஸ்பான்ஷன் வந்து பண்றாங்க. அப்போ சில எம்எல்ஏக்கள் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. இன்னும் சில எம்எல்ஏக்கள் என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கும் அமைச்சர் பொறுப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இருங்க நாங்கள் வந்து அமைச்சரை விரிவாக்கம் பண்ணுவோம், அப்போ வந்து உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி, எப்படி இப்போ டிடிபிக்கும் நிதிஷ்குமாருக்கும் நாங்கள் அமைச்சரை விரிவாக்கம் பண்ணும்போது உங்களுக்கு தரோம்னு சொல்லி மோடி ஏமாத்தினாரோ, அதே போல் அப்போது ஏக்நாத் சிண்டேவுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் ஏமாற்றக்கூடிய வேலையில் மகாராஷ்டிரா பாஜக ஈடுபட்டாங்க. இந்த சூழ்நிலையில் தான் ஜூலை 2023 அஜித் பவார் சரத்பவார் கிட்ட கட்சியை உடைச்சிட்டு பாஜக கூட்டணியில் வந்து சேர்றாரு. இப்படி சேரக்கூடிய அஜித் பவாருக்கும் அவருடைய 8 எம்எல்ஏக்களுக்கும் அமைச்சர் பொறுப்பை கொடுக்குறாங்க பாஜக. அப்போ இந்த 2 அமைச்சரவை எக்ஸ்பான்ஷன் என்பது நடந்துச்சு. அதன் பின்பு எக்ஸ்பான்ஷன் என்பது நடக்கவே இல்லை. அப்போ ஏக்நாத் சிண்டே தரப்புலேருந்து இணைந்த எம்எல்ஏக்கள் அனைவருமே எங்களுக்கு எப்போ மினிஸ்டர் பதவி கொடுங்கன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மிக முக்கியமாக மூத்த தலைவராக இருக்கக்கூடிய சஞ்சய் சிர்சாத், இவர் ஒரு எம்எல்ஏவாக இருக்கிறார். இவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, எல்லோருக்குமே அமைச்சராக வேண்டும் என்ற ஆசை இருக்கு. யாருமே இதுவரைக்கும் வெளியே சொல்லாம இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் பொறுப்பை நீங்க கொடுக்காம இன்னமும் காலதாமதம் பண்ணீங்கன்னா பின் விளைவுகள் என்பது ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இந்த சஞ்சய் சிர்சாத் அப்படின்ற எம்எல்ஏ சொல்லியிருக்கிறாரு. இது ஏக்நாத் சிண்டே அவர்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக மாறி இருக்கு. ஏன்னா ஒரு வாரத்திற்கு முன்பே இந்த ரிசல்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஏக்நாத் சிண்டே மாநில அமைச்சரவையை நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ணியே ஆகணும் அப்படின்ற குரல் கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா என்சிபியோடைய 10 முதல் 15 எம்எல்ஏக்கள் மீண்டும் சரத்பவாருக்கு போவதாக இருக்கிறாங்க. அதே போல உத்தவ் தாக்கரே கிட்ட எங்களுடைய எம்எல்ஏக்கள் போவதாக இருக்கிறாங்க ரிசல்ட் வந்த பின்பு. அப்போ நம்ம இதை தடுத்து நிப்பாட்டணும் அப்படின்னா இவங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்தா நம்ம கூட இருந்துக்குருவாங்க. அதனால சீக்கிரமாகவே மாநில அமைச்சரவையை நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணணும்னு சொல்லி அப்போது ஏக்நாத் சிண்டே ஒரு அழுத்தத்தை கொடுத்தாரு. ஆனால் அந்த அழுத்தத்தை பாஜக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இதனால கோபம் அடைந்த இன்னைக்கு சஞ்சய் சிர்சாத் என்பவர் தனக்கு அமைச்சர் பதவி வேணும் அப்படின்றதுக்காக வெளிப்படையாகவே சொல்லியிருக்கிறாரு. தன்னுடைய குரூப்பில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களையுமே தூண்டி விட்டுருக்கிறாரு. இதனால ஏக்நாத் சிண்டே மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாயிருக்காரு. அவருமே பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலை என்பது இப்போ உருவாயிருக்கு. சரி, இது ஏக்நாத் சிண்டே தரப்பா. பாஜகவுக்கு விஹெச்பி அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால, அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். பாஜகவை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடியோட பிரச்சாரம் எப்படி இருந்துச்சு? முதல் 2 கட்ட 3 கட்ட தேர்தலுக்கு அவர் வந்து வளர்ச்சி அரசியல் 400 சீட்டுகள் கொடுப்பாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு பின்பு பார்த்தீங்க அப்படின்னா மிக மோசமாக முஸ்லீம் சமூகத்தை சித்தரிக்கக்கூடிய வேலையில் மோடி அவர்கள் ஈடுபட்டார்ல. காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் முஸ்லீம்களுக்கு அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க, ஓட்டு ஜிகாது பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசின மோடிக்கு இன்னைக்கு விஹெச்பி மிகப்பெரிய ஆப் இறக்கி இருக்கு. என்ன அப்படின்னா மைனாரிட்டி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இந்த டிபார்ட்மெண்ட் என்பது வக்போர்டுக்கு 10 கோடி நாங்கள் கொடுக்க போகிறோம், அதில் முதல் கட்டமாக 2 கோடியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னது இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டத்தை பாஜகவுக்கு எதிராக விஹெச்பி என்பது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க மற்றவங்கள அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சொன்னீங்க, இப்போ நீங்களே வக்போர்டுக்கு 10 கோடி ரூபா கொடுத்து முஸ்லீம் சமூகத்துக்கு அப்பீஸ்மெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டத்தை இன்னைக்கு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த போராட்டத்துடைய விளைவின் காரணமாக பாஜக பதற்றமாக இருக்கிறாங்க. பாஜக பதற்றமாகி பாஜகவுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய சந்திரசேகர் பவன்குலே இவர் என்ன தெரியுமா சொல்றாரு, அதாவது வக்போர்டுக்கு இந்த கொடுக்குற காசு எதுக்கு தெரியுமா, அதை டிஜிட்டலைஸ் பண்ண போகிறோம், டிஜிட்டலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்க இந்துக்களுடைய லேண்டை வந்து வாங்கியிருந்தாங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்காக தான் அந்த பணத்தை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கக்கூடிய வேலையில் பாஜக மாநில தலைவர் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதாவது இவர்கள் பண்ண இந்த மோசமான பிரச்சாரம் என்பது பாஜகவுக்கு பார்லிமெண்ட்டுடைய எலெக்ஷன்
எலெக்ஷன்ல கை கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஃபட்னாவிஸ் அவர் என்ன தெரியுமா நேற்று நடந்த மகாராஷ்டிரா கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அதாவது நமக்கு 400 தொகுதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னது எதிர்கட்சிகள்லாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற போறாங்க அப்படின்னு சொல்லி பதற்றத்தை கிளப்பினால நம்மளுக்கு முதல் 3 பேஸில் ஓட்டு என்பது கிடைக்கவே இல்லை. நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க, 24 தொகுதி முதல் 3 பேஸில் நடந்துச்சு. அதில் வெறும் 3 தொகுதியில் தான் நம்ம வந்து ஜெயிச்சிருக்கோம். அதன் பின்பு நடந்த 4 பேஸ்லையுமே 24 தொகுதியில் 13 தொகுதியில் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு பாஜகவுடைய மீட்டிங்கில் பேசியிருக்கிறாரு. அப்போ இதுலேருந்து மோடியோட மோசமான பிரச்சாரம் என்பது மகாராஷ்டிராவில் எடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்படி எடுபட்ட பிரச்சாரத்தை தான் இன்னைக்கு அவங்களுக்கு எதிராகவே மாறி இருக்கு. என்ன இப்படி அப்பீஸ்மெண்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லி விஹெச்பி இன்னைக்கு பாஜகவை அழுத்தக்கூடிய வேலைகளை ஈடுபட்டுருக்கிறாங்க. அதுவும் சட்டமன்ற தேர்தல் வந்து கொண்டிருக்கும் போதே. ஏற்கனவே நான் ஒரு வீடியோவில் மிக தெளிவாக சொல்லியிருப்பேன், மகாராஷ்டிராவில் பாஜக தோல்வி அடைந்ததற்கு மெயினான காரணம் மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய வட இந்தியர்கள் பாஜகவுக்கு ஓட்டு போடலை. ஏன்னா இவங்க ராஜ் தாக்கரேவை உடன் சேர்த்துக்கிட்டாங்க. ராஜ் தாக்கரேவை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய வட இந்தியர்களான குஜராத்தியாக இருக்கட்டும் அல்லது இன்னப்புற உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இவங்களுக்கு எதிராக மராத்தி மொழியை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் மொழியில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போராட்டத்தெல்லாம் பண்ணார். அப்போவே ராஜ் தாக்கரே சேர்த்திங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டோம்னு அவங்க சொன்னாங்க. அதையும் மீறி இவங்க கூட்டணியில் சேர்த்துக்கிட்டதுனால தான் இன்றைக்கி பாஜக என்பது 23 சீட்லேருந்து 9 சீட்டுக்கு குறைச்சி போச்சு. அப்போ உண்மையான காரணம் என்பது இதுதான். ஆனால் ஆர்எஸ்எஸ் என்ன சொல்லுது, அஜித் பவார் சொல்லுது. ஏன் அஜித் பவார் ஆர்எஸ்எஸ் டார்கெட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆய்வு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன். இதற்கு முன்பு மோகன் பகவத் மணிப்பூரை மையப்படுத்தி உண்மையான கரசேவனுக்கு வந்து ஆணவம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மோடியை நேரடியாக தாக்கி பேசினார். அதன் பின்பு இந்திரேஷ் குமார் அவர் என்ன சொல்றாரு, ராமரை நீங்கள் வழிபட்டாலும் கூட உங்களுடைய ஆணவத்தினால ராமர் வந்து உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்க விடாமல் தடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான விழாவில், ஜெய்ப்பூரில் நடந்த முக்கியமான விழாவில் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் வரும்போது தான் ஆர்கனைசரில் ஒரு கட்டுரை வந்து அஜித் பவாரை தாக்கி வெளியே வருது. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, மோடி அமித்ஷாவும் 2014 2024 தேர்தல்கள், இந்த 2 தேர்தல்லையுமே ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு தேவையில்லை, நாங்களே ஜெயிச்சிருவோம், எங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் கட்சி இருக்கும், ஆர்எஸ்எஸ் உடைய தலையீடு இதில் இருக்கக்கூடாது அப்படின்ற வலுவான அஸ்திரத்தை போட்டாங்க. ஆனால் 2024 தேர்தலில் அவங்களுக்கு எதிர்பார்த்த மெஜாரிட்டி கிடைக்கல, படுதோல்வி கிடைச்சிருக்கிறதுனால இந்த சமயம் பார்த்து மோடி அமித்ஷாலாம் பெரிய ஆள் கிடையாது, ஆர்எஸ்எஸ் தான் பெரிய ஆள், ஆர்எஸ்எஸ் தான் உங்களுக்கு சுப்பீரியர், அவங்க சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்கல அப்படின்னா இப்படியான தோல்விகளெல்லாம் நீங்கள் சந்திக்கணும், ராமரே உங்களை கைவிட்டுருவார், அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய சொல் பேச்சை கேட்குங்க அப்படின்னு சொல்லி மீண்டும் கட்சியில் தங்களுடைய பிடியை இறுக்கிக் கொள்வதற்காக தான் தொடர்ச்சியாக இப்படியான ஸ்டேட்மெண்ட்டுகளையும் பாஜக கூட்டணியில் குழப்பக்கூடிய எல்லா வேளையிலையுமே ஆர்எஸ்எஸ் என்பது ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. அப்போ வெளிப்படையாகவே மோடி அமித்ஷாவை ஓரங்கட்டி விட்டு கட்சியை கைப்பற்றக்கூடிய வேளையில் ஆர்எஸ்எஸ் ஈடுபடுது அப்படின்றது இது போன்ற சம்பவங்கள்லேருந்து நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுதுங்க. இப்படி ஆர்எஸ்எஸ் செய்வது என்பது எடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே சொன்ன என்சிபியோடைய யூத் விங் லீடர் அவர் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக கருத்து சொல்லும்போது பாஜகவுடைய எம்எல்சியாக இருக்கக்கூடிய பிரவீன் தரேக்கர் அவர் அதற்கு பதிலடி கொடுக்குறாரு. என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் என்பது எங்களுக்கு அப்பா மாதிரி, அவங்க ஒரு கருத்தை சொல்கிறாங்க அப்படின்னா உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க, நம்ம என்டிஏ மீட்டிங் நடக்கும் தெரியுமா, அதுக்குள்ளே இதெல்லாம் பேசிக்கிறோம், எதுக்கு வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் திட்டி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஆர்எஸ்எஸ்க்கு ஆதரவாக அவர் ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் மோடி அமித்ஷா காட்டிலும் ஆர்எஸ்எஸ் தான் முக்கியன்ற ரீதியில் பாஜகவுடைய இன்னொரு அமைச்சர் சந்திரகாந்த் பாட்டீல் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு, ஒரு குழந்தைய அப்பா வந்து எதுக்கு திட்டுவாங்க, நல்லதுக்கு தான் திட்டுவாங்க, அப்படி தான் ஆர்எஸ்எஸ் எங்களை திட்டுது, நாங்கள் ஆணவமான குழந்தையாக இருக்க மாட்டோம், நல்ல குழந்தையாக இருப்போம், எங்களை திட்டுவதற்கு அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது, அவங்க தான் எங்களுக்கு எல்லாமே, அப்போ அவங்கள நாங்கள் தப்பாக நினைக்க மாட்டோம், பெற்றோர் வந்து குழந்தைக்கு புத்திமதி சொல்வது நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவருமே ஆர்எஸ்எஸ்ஸை தூக்கி பிடிக்கக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போ மோடி அமித்ஷாவுடைய பிடியை தளர்த்தக்கூடிய வேலையில் ஆர்எஸ்எஸ் மிக தெளிவாக பண்ணி ஆர்எஸ்எஸ் அபிமானியாக இருக்கக்கூடிய பாஜகவினர் எல்லாம் மீண்டும் ஆமாங்க ஆர்எஸ்எஸ் சொல்வதை கேளுங்க அப்படின்ற நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சூழலை ஆர்எஸ்எஸ் என்பது தற்போது உருவாக்கி கொண்டிருக்கிறது. அப்போது ஒரு பக்கம் ஏக்நாத் சிண்டேவுடைய எம்எல்ஏக்கள் அனைவருமே ஏக்நாத் சிண்டேவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாங்க, ஏக்நாத் சிண்டே பாஜகவுக்கு ப்ரெஷர் பண்ணுறாரு. ஆனால் பாஜகவுக்கு விஹெச்பி என்பது இந்துத்துவாவே கேள்வி எழுப்பி பாஜகவுக்கு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஜித் பவார் பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேற போகிறார், இவங்க கூட இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணாங்கன்ற வாக்குமூலத்தை வெளியிட போகிறாரா என்ற கேள்வி எல்லாம் எழுப்பும் விதமாக அஜித் பவார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான மீட்டிங்கை எல்லாம்
புறக்கணித்து வெளியேறக்கூடிய சூழலை எல்லாம் நம்ம பார்க்கும்போது மகாராஷ்டிரா, அதாவது மோடி பதவியேற்று மைனாரிட்டி பிரதமராக பதவியேற்று 2 அல்லது 3 மாதங்களில் மகாராஷ்டிரா என்ற மிகப்பெரிய மாநிலத்தில் பாஜக கூட்டணி படுதோல்வியை சந்திக்க போகிறது. இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே பாஜகவுக்கு இறங்குமுகம்தான் வரப்போகிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இருக்க போகிறது அப்படின்றதான் இந்த நடக்கும் சம்பவங்கள் மூலமாக நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியுது. நன்றி.